வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது சிவசக்தியை பற்றிய தொகுப்பு இது. என்னன்னா அம்மை அப்பன், அதாவது அப்பன் வலப்பக்கம் என்றால் அம்மை இடப்பக்கம். அவன் பேரொளி ஜோதி ஸ்வரூபம் அப்படின்றால் இவள் இருள். காளி என்பதெல்லாம் இவளுக்கு பொருத்தம். அதாவது இரவில் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு இருள் சூழ்ந்த இடம் அம்மை. அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மையோட தலையில் கூட சந்திரன், பிறைச்சந்திரன், 3ஆம் பிறைச்சந்திரன் இருக்கும். இப்போ லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், புராணங்களையே பிரம்மாண்ட புராணம் அப்படின்லாம் அம்மையோட புராணம். இந்த புராணத்தில் பார்த்திங்கன்னா அம்மை தான் அவள் மாயை. அதாவது சிவ தத்துவம் இல்லை என்று சொல்லுகின்ற தத்துவம், இருக்கு என்கின்ற தத்துவம் அம்மை. அதாவது நோயும் அவளே, மருந்தும் அவளே. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி எல்லாமுமாகவே அவள் நம்முள் இரண்டர கலந்திருக்கிறாள். அதாவது இருக்கு என்கின்ற மாயையில் நாம் உழன்று இல்லை என்கின்ற சிவ தத்துவத்தையும் நாம் அடைய வேண்டும். எப்படி அடைய வேண்டும்? ஒவ்வொருவரும் தியான பயிற்சியில் ஈடுபட்டு அந்த மனோன்மணியத்தை கண்டு நாம் களிப்புற வேண்டும். நன்றி, வணக்கம்.